மதிப்பிற்குரிய திரு ரவிச்சந்திரனுடைய மறைவு திரையுலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாகும். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தலைவர் கலைஞரிடத்தில் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஸ்ரீதர் இல்லை, அப்புறம் பாலையா, முத்துராமன் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எங்களோட இருக்கிறவங்கள காஞ்சனா, நானும் சச்சு, இதில் வந்து ரவிச்சந்திரன், ராகவன் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். இந்த நடுவில் இப்போ 2 days பேக் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரவிச்சந்திரனை பார்த்தேன். அப்போ உயிரோட பார்த்து இப்போ இப்படி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. அவங்க நான் என்ன சொல்கிறதுன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு புண்ணான கண்ணங்களே. அந்த காலத்தில் கலர்ஃபுல் ஹீரோ அப்படின்னா இவர் தான். இவர் நடித்த படங்கள்லாம் கலர் படம். எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, படம் காதலிக்க நேரமில்லை, ஆலயா டேமில் தான் கம்போசிங். நான் விஸ்வநாதனோட கம்போசிங் போயிருக்கும்போது கீழே வந்து விஸ்வநாதன் வேலை வேணும் பாட்டு ஷூட்டிங். அப்போ கூட போய் கூடவே இருப்பேன். அந்த பாட்டுக்கு அங்கே தான் இருந்தேன். அனுபவம் புதுமை பாட்டுக்கும் அங்கே தான் இருந்தேன் நான். ஸோ அந்த படத்துலேயே அவ்வளோ சுறுசுறுப்பாக, அவ்வளோ அழகாக, அவர் ஸ்ரீதர் சார் ரசிப்பார். ஏன் ஃப்ரேமில் கூட இவ்வளோ அழகாக இருக்கானே, அப்படி அம்சமாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹீரோ. படங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் படம், எல்லாம் 100 days படம். ஒவ்வொரு படமும் ராமண்ணா படத்தில் எப்படி அவர் அந்த இதய கமலம், இது மாதிரி நல்ல படங்களை நடித்த ஒரு நல்ல ஒரு நடிகர் இப்போ நம்ம இழந்துட்டோம். எனக்கு இப்போ அவரை பற்றி எனக்கு அவர் இன்னும் இருக்காருன்னு தான் எனக்கு தெரியுதே தவிர அவர் மறைஞ்சிட்டாருலாம் எனக்கு தெரியல. ஆனால் இருக்கார் எல்லார் மனசாட்சிலையும் மனசு. ஏன்னா அவருக்காக கோடி ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாரோட மனசாட்சிலையும் அவர் இருப்பார். ரவிச்சந்திரங்கிறவர் என்னுடைய சைல்ட்ஹுட் ஹீரோ. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் பார்த்தது காதலிக்க நேரமில்லை படத்தை. அந்த படத்தை ஒரு 150 தரம் பார்த்துருப்பேன். என்னதாங்க நாகேஷ் கோசரம் பாலையா கோசரம் பார்த்தாலும் ரவிச்சந்திரோட அந்த அழகு, அந்த சாங்ஸு, அவருடைய அந்த ஸ்டைலு, அதை பார்க்குறது. அதாவது அந்த காலத்தில் நாங்கள்லாம் யாரையாவது பெண்களை பார்க்கணுன்னா ரவிச்சந்தர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு ஹீரோவோட அடையாளம், இதுதான் நம்ம ஃபீல்டில் முதல்ல வந்தவர் என்னை பொறுத்த வரைக்கும், என் ஏஜ் குரூப்பில். இப்போ இன்ஃபேக்ட் அவருடைய இறப்பு செய்தி கேட்டவுடனே என் வயசு உள்ள ஆச்சு, எனக்கு ஐஎம் 61 now. ஒரு 50-60 பேர் ஃபோன் பண்ணி ஃபோனில் அழறாங்க, ஒரு சைல்டுஹுடே போயிடுது அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் வாருங்கள் என்னோடு ஆடுங்கள், இன்பங்கள் மோதட்டுமே, எட்டாத கொம்பல்ல ஒட்டாத உறவல்ல எண்ணங்கள் நீங்கட்டுமே. கோபாலன் நானுண்டு, கோபியர்கள் தானுண்டு, லீலைகள் ஆகட்டுமே. 50 ஆண்டு காலமாக கலைத்துறையிலே ஒரு சிறந்த இடத்தை பிடித்தவர். கதாநாயகனாக, குணச்சித்திர நடிகராக, இயக்குநராக, தயாரிப்பாளராக மக்கள் மத்தியிலே நிலைத்திருந்த அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கும், அவரை இழந்து தவிக்கின்ற குடும்பத்திற்கும், கலையுலக பெருமக்களுக்கும், தமிழக ரசிகர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பயணம் எங்கே, பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே.
நாராயணன் எங்கே